ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெனடியன் யாழ் சமையல். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஈவினிங் டே தான். இந்த வீடியோ நான் ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock அப்படித்தான் எடுத்திருக்கிறேன். நாங்கள் பின்னேரங்களில் வீட்டில் என்ன வேலை செய்கிற நாங்கள்ன்றது தான். இன்றைக்கி எல்லாருமே வீட்டை நிற்கிறோம், பிள்ளைகள் எல்லாரும், எனது ஹஸ்பண்டும். இப்போ நாங்கள் வெளி வேலையில் கொஞ்சம் செய்ய போகிறோம். என்னடா நடுகளும் வெளி வேலை போடுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ சம்மர் தானே, எங்களுக்கு யார்ட் கொஞ்சம் பெருசு. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற டைமை நாங்கள் அதுக்காக வேண்டி நாங்கள் செய்ய வேணும். இப்போ ஒரே ஆளாகவே எல்லா வேலையும் செய்கிறது கஷ்டம். அதனால் ஒரு ஆக்களாக ஒவ்வொரு வேலையாக நாங்கள் செய்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாக அமையும். ஒரு கார்டன் ஒர்க் அப்படி இருக்கும். நாங்கள் கனடாவில் இருந்தாலும் நாங்கள் நார்மலாகவும் எங்களோட வீட்டு வேலைகள் எப்படி நாங்கள் செய்வோம்ன்றது தான். ஊரை போல் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆக்களை வச்சு செய்கிறன்றது இல்லை. இங்கே எங்களோட வேலை, எங்களோட வீட்டு வேலையாக இருந்தாலும் நாங்கள்லாம் செய்ய வேணும். ஆக்களை வச்சு செய்யலாம் தான், ஆனால் எங்களோட வீட்டு வேலையை நாங்களே செய்யக்கல, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. வாங்க, இந்த வீடியோ நாங்கள் எப்படி இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் பொழுதுபோக்குறோம்ன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உண்மையிலேயும் கார்டன் ஒர்க்குன்றது ஒரு தெரப்பி மாதிரி காமிங்காக உங்களோட மைண்ட் செட்டுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெளி வேலை ஃப்ரெஷ் ஏரில் செய்யக்கல உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஃபுல் டிப்ரெஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் அது இல்லாமல் போயிடும். குடும்பமாக நின்று வேலை செய்யக்கல அது ஒரு தனியொரு சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா எனது ஹஸ்பண்ட் கார்லிக் உள்ளி செடிக்கு தான் தண்ணி அடிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட உள்ளி செடியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நினைக்கிறேன் நாங்கள் வார மாதத்துக்கு அறுவடை செய்யலாம்ண்டு. அதோடு நாங்கள் தண்ணி அடிக்க இப்போவும் கார்டனுக்கு புல்லுகள் வளர்ந்துருக்கு. நாங்கள் உடனுடன் அந்த புல்லுகளை பிடுங்கிட்டோம்டா அது கூட வளராது. அதனால் ஈஸியாகவும் இருக்கும் மற்ற கண்டுகள் எல்லாம் வளர்கிறதுக்கு. அதனால தான் எனது ஹஸ்பண்ட் அதை தண்ணியும் அடிக்கிறார். அட் த சேம் டைம் கிராஸில் வளர்ந்துருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு செய்கிறார். அதோட நான் இன்றைக்கி ஈவினிங் டைம் தானே, அதனால் எனது பிள்ளைகளும் வெளி வேலை செய்து கொண்டிருக்கிறபடியாக நான் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஈவினிங் டீ கேட்ட மாதிரி ஒரு வடை தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் எனது தோட்ட வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் எனது தோட்ட வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்க. சுக்கினி மஞ்சள் கலர் சுக்கினி தான், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. நிறைய காயும் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கத்தரிக்காய். இதில் ஒரு 5-6 விதமான கத்தரிக்காய் செடி தான் வச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் பூத்திருக்குது, இன்னும் காய்க்க வலிக்கிடையில். இதுதான் கீரை. இந்த கீரை செடியில் நான் நிறைய தரம் கீரை பிடுங்கி சமைச்சிருக்கிறேன். இதில் நல்ல ஒரு டேஸ்டான கீரை. இது பசலி கீரை மாதிரி, பாலக்கீரை என்றும் சொல்லுவினோம். இது பூசணிக்காய். இதில் நிறைய பூசணிக்காய் காய்ச்சிருக்குது. இந்த பாருங்க. இப்போ தண்ணி அடிக்கிறது எனது ஹஸ்பண்ட் மிளகாய் செடிக்கு. நிறைய மிளகாய் செடியும் நாங்கள் ஒவ்வொரு விதமாக அதுக்குள்ள வச்சிருக்கிறோம். கொஞ்சம் பூத்து காய்ச்சி கொண்டு வருகுது. இது பீட்ரூட் நல்லா வடிவாக விளைஞ்சிருக்கு பாருங்க. இது கேல். இது நாங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், சலாட் மாதிரி, வறுத்தும் செய்து சாப்பிடலாம், வர மாதிரி. இதெல்லாம் கியூக்கம்பர். இது சுக்கினி.
இது கோவா இலையல், தக்காளி கண்டுகள், இது உள்ளி. இதுதான் எங்களோட தோட்டம். இன்னும் கொஞ்சம் விளைச்சல் வரைக்கும் நான் இன்னும் கூட காட்டுறேன். அறுவடை செய்யக்கையும் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுவேன். இது என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு கண்டு வளருது. ஆனால் எனது ஹஸ்பண்ட் சொன்னார் அது இது தேவையில்லாத ஒரு புல் மாதிரி இருக்கண்டு, அதனால் அதை நான் பிடுங்கிட்டேன். இப்போ பாருங்க, கியூக்கம்பர்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்குது, காய்ச்சும் இருக்குது. இதெல்லாம் நான் கீரை நெத்துக்கு விட்டு இருக்கிறேன். அடுத்த முறை எங்களுக்கு கீரை போட ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, கோவாவும் சாலட்டும், அது ரோமியன் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அது சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு சாப்பிடலாம். பாருங்க, இதெல்லாம் கேள். இதுதான் எங்களோட தோட்டம். வடை செய்ய போகிறேன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் இப்போ சும்மா உளுந்து வடை தான் செய்வ மாட்டிருந்தேன். அந்த கீரையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, ஏன் நான் கீரை வடை செய்யக்கூடாது. அதனால் நான் கீரையை இப்போ பிடுங்கி கொண்டு இருக்கிறேன். பாருங்கோ எவ்வளோ ஒரு பெரிய பெரிய இலையாக இருக்குண்டு. சரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறப்ப ரிலாக்ஸிங்காக இருக்குமென்று நம்புகிறேன். நான் கீரை மட்டுமல்ல, பீட்ரூட்டும் போட்டு தான் இந்த வடைக்கு நான் செய்ய போகிறேன். நான் ஒரு பீட்ரூட்டையும் இதில் பிடுங்கி அதையும் போட்டு தான் வடை செய்து காட்ட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு பெரிய நீட்டான ஒரு பச்சை மிளகாண்டு. இது நல்ல காரமாகவும் இருக்கும் போல தான் இருக்குது. பார்க்கலாம்.
நாங்கள் கனடாவில் இருந்தாலும் ஊரில் இருக்கிற நினைவுகளோடு நாங்கள் இங்கே வாழ முடியும். நீங்கள் மாடர்னாக இருந்தாலும் கடைசியில் நாங்கள் எங்களோட சாப்பாடை நாங்களே விதைத்து அதை வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் தனிதான் எப்போவுமே. இதை நாங்கள் என்றைக்கும் மறக்கவே முடியாது. இந்த வீடியோ நான் செய்யக்கல பிஸியான டேயில் வேலைக்கு போய் ஆக்கள் பார்க்கல ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது ஒன்று காமாக பார்க்கலாமே என்று போட்டு பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி செய்தேன். எனது சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இது ஒரு காமிங்காக மைண்ட் செட்டுக்கு இருந்து பார்க்கத்தான் நான் இந்த வீடியோ செய்தேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு சின்ன கார்டன் இருந்தாலும் வெளியில் இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சமையல் செய்து சாப்பிடலாமண்டா நீங்களும் அப்படி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட தோட்டத்திலேயே பிடுங்கின பீட்ரூட் நல்ல ஒரு சிவப்பாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ரெண்டு சுண்டு உளுந்து ஊற போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ள வெட்டி வச்சிருந்த கீரையை, பீட்ரூட், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல நாங்கள் கீரை போடுறோம். வெங்காயம், பீட்ரூட் இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் இப்போ குழைக்க போகிறோம். கருவேப்பிலையும் போடுறோம். பச்சை மிளகாயை நான் கடைசியாக போட போகிறேன். இப்போ உப்பும் போட்டு குழைக்க போகிறோம். நல்ல வடிவாக கையால் குழைச்சி எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடாமல் கொஞ்சம் வடையை எடுத்து வைக்க போகிறேன். எனக்கு சின்ன மகளுக்கு உரைப்பு இல்லாமல் வடை கொடுத்தா அவள் சாப்பிடுவா. அதனால் இவ்வளவுமே அவாக்கு காணும். இவ்வளோத்தையும் எடுத்து ஒரு சைடில் வைக்க போகிறோம். இனித்தான் நான் பச்சை மிளகாயை சேர்க்க போகிறேன். உங்களுக்கும் இப்படி சின்ன பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் இப்படி செய்யலாம். பச்சை மிளகாயை கடைசியாக சேர்த்துட்டு நீங்கள் சுடலாம். இனி நாங்கள் வடை சுடுறதுக்கு ரெடி பண்ணலாம். நீங்கள் என்ன எண்ணெய் என்றாலும் நீங்கள் பாவிக்கலாம். நான் கனோலா ஆயில் தான் பாவிக்கிறேன்.
ஓகே, இனி எண்ணெய் சூடாயிடுச்சு. இனி நாங்கள் என்ன சின்ன மகளுக்காக வேண்டி வடை சுட போகிறேன். இது வந்து அவாக்கு சும்மா ஒரு போண்டா ஸ்டைலில் சின்னனா தான் போடுறேன், ரவுண்டாக. சின்ன மகளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் நார்மலாக எங்களுக்கு செய்கிற மாதிரி வடை செய்ய போகிறோம்.
இனி நாங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பால் டீயும் செய்து சம்பலோட இந்த வடையை நாங்கள் கார்டனுக்கு இருந்து சாப்பிட போகிறோம். உண்மையிலே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான டேயாக இருக்குது எங்களுக்கு. நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்க. எனது ஹஸ்பண்டு நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்றார். பாருங்க அந்த கலரை பீட்ரூட் போட்டிருந்தபடியா சம்பலோடு சாப்பிடக்க இன்னும் நல்லா இருந்தது. இந்தியன் பின்னேற டீ டைம் எங்களுக்கு நல்லபடியாக போயிடுச்சு. கார்டனுக்குள்ள இப்படி டீயும் வடையும் சம்பளம் உண்மையிலேயும் சூப்பராக இருந்தது எங்களோட டே. இதை மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து உங்களோட வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, be safe. Thank you for watching.